டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். வணக்கம் செல்வி சார். நமஸ்காரம்மா. சார், இப்போ இந்த செவ்வாய் தோஷம்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகணும்? அதாவது காஞ்சிபுரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்குது. அதாவது திருப்போரூர் என்று சொல்வார்கள், கந்தசாமி கோயில். இந்த கந்தசாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே எந்திர முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமான கோயில். செவ்வாதோஷம் உள்ளவர்கள், திருமணத்தில் அமைப்பு உள்ளவர்கள், அடிக்கடிக்கு இரத்த காயங்கள் படுபவர்கள், அதாவது இரத்தத்தில் கோளாறு உள்ளவர்கள் போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாம் இந்த திருப்போரூரில் உள்ள கந்தசாமி முருகன் ஆலயத்துக்கு வந்து அந்த கோயிலில் முறைப்படி அபிஷேகங்கள் மற்ற பூஜைகளில் கலந்து கொண்டு அவர்களால் முடிந்த மானசீகமாக, அதாவது மனமொத்து இந்த எந்திர முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் செவ்வாதோஷத்தின் பாதிப்பு நிச்சயமாக குறையும் என்பது ஐதீகம். இதை செய்தவர்கள் நிறைய பேர் பலன் பெற்றிருக்கார்கள் என்பதனால்தான் திருப்போரூர் கந்தசாமி கோயில் செவ்வாதோஷத்திற்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். நன்றி சார். காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம், கோயம்புத்தூர்லேருந்து சரண்யா பேசுகிறேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சார், என்னோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கடக லக்னம். சொல்லுங்கம்மா. வயசுமா? சார் வயசு வந்து 30 ஆச்சு சார். கல்யாணமாயி 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் குழந்தை இல்லைங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம். 30 வயசுனா ராகு திசை நடக்குதா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார். சரி சொல்லுங்க. செவ்வாய் எங்க இருக்கு உங்களுக்கு, அதை மட்டும் சொல்லுங்க எனக்கு. என்னங்க சார்? செவ்வாய் கெட்டு போயிருக்கா உங்க ஜாதகத்துல? ஆமாங்க சார். 5ஆம் இடத்துல சனி இருக்குங்க சார். கடக லக்னங்க. சரி, செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்குங்க சார். சரி. நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு அமைப்புக்கூட உங்க சாருடைய லக்னம் என்ன? அவரோட லக்னம் வந்து சிம்ம லக்னம் சார். மிதுன ராசி, சிம்ம லக்னம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் சார். மிதுன லக்னம் வருது இல்லையா? ஆமா. இல்ல சார், மிதுன ராசி, சிம்ம லக்னம். சரி. உங்களது வந்து கடக லக்னம் இல்லைங்களா? ஆமாங்க சார். 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சிரமபாக்கம் வைத்தீஸ்வரன் கோயில் போயிடுங்க. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு கோயில் மடப்பள்ளிக்கு 50 கிலோ பச்சரிசி மனதார கொடுங்க. பச்சரிசி கொடுத்துட்டு கண்டிப்பாக மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்தையும் தரிசனம் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்ததாக ஆலங்குடி குருஸ்தலத்தில் உள்ள கல்லாலான தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிவிட்டு அபிஷேக விபூதியை வாங்கி அந்த அபிஷேக விபூதியோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற துர்க்கை ஸ்தலத்துக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பேருக்கும் சார் பேருக்கும் 9 வாரத்திற்கு 9 வாரம் மொத்தம் 18 வாரம் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்திற்கு துர்க்கைக்கு பூஜைக்கு பணம் கட்டி அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி வைங்கள். அந்த துர்க்கையுடைய படத்தை வாங்கி கொண்டு வந்து தினமும் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது பெரிய அளவுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். அத்துடன் அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40வது பாடலையும் 75வது பாடலையும் மானசீகமாக படித்து கொண்டு வர எப்பேற்பட்ட தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஏற்பட்டு புத்திர சந்தானத்திற்கு உண்டான அனுகூலம் கிடைக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் செல்வி சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நான் முன்னாடி ஒரு தடவை நீங்க சொன்னபடி எல்லாம் பண்ணினேன். என் மாப்பிளைக்கு வேலை ஆயிடுது. அதற்கு முதல்ல நன்றி சார். வேந்தர் டிவிக்கு நன்றி, சென்னை சில்க்கு நன்றி. ரெண்டாவது என்னோட பேத்திக்கு கேட்குறேன். இப்போ 23/1/96 சதய நட்சத்திரம், 2ஆம் பாதம், விருச்சிக லக்னம், கும்பராசி. இப்ப குரு தசையில சுக்கிரபுத்தி நடக்கிறது. சரி. என்ன அவ படிப்பு எப்படி இருக்கும், அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணோம், வெளிநாட்டுல போய் படிப்பலா, என்ன லக்னம் உங்களுக்கு படிப்போன்னு சொல்லுங்க சித்த. என்ன லக்னம்? லக்னம் வந்து விருச்சிக லக்னம். சரி. ஒரே ஒரு விஷயம், ரெகுலரா வந்து அவங்கள வந்து அந்த ஆதித்ய ஹிருதயம் சூரியனை பற்றி மந்திரம் வந்து டெய்லி கேட்க சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதய மந்திரம் கேட்க அவங்களுக்கு வந்து இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அவங்க என்ன மாதம் பிறந்தாங்கம்மா? தமிழ் மாதம் தை மாதத்தில் பிறந்தனால சூரியன் மகரத்தில் இருப்பது ஒரு பெரிய விசேஷம் அவங்க ஜாதகத்துக்கு. கண்டிப்பாக படிப்பு வந்து கடல் கடந்து போவதற்குண்டான பிராப்தங்கள் அனுகூலங்கள்லாம் ஏற்படுவதற்கு விசேஷமான அமைப்பு ஏற்படும். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க இந்த பாப்பாவை. அங்கே இருக்கிற பிராணநாதேஸ்வரரே மங்களாம்பிகையை வழிபட்டுட்டு அடுத்ததாக சூரியனார் கோயிலில் மனதாக பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றிட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அபிஷேக விபூதியை வாங்கி தினமும் அந்த விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். ரெகுலராக இந்த பாப்பாக்காக நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ண இந்த பாப்பாவுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். சுக்கிரபுத்தி முடிகின்ற வரையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த பாப்பா விஷயத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். சுக்கிரபுத்தியில் இந்த பாப்பாவுக்கு கோபதாபங்கள் அதிகமாக, தேக ஆரோக்கியத்தில்
தேக ஆரோக்கியத்தில் வெளி வட்டாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் இந்த சுக்கிரபுத்தி முடிகின்ற வரையில் வெள்ளிக்கிழமையில் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள பெருமாள் சன்னிதானத்தில் சக்கர பொங்கலுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுவது அந்த சுக்கிரபுத்தியில் பாதிப்பில்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து லட்சுமி பேசுறேங்க. எங்க வீட்டுக்கார் பேர் பிரபாகரன். சரிங்க லக்ஷ்மி, சொல்லுங்க, மொல்லமா சொல்லுங்க. வயசு 50, கன்னி ராசி, உத்தரம் 4ஆம் பாதம், கும்பலக்னம், குரு திசையில ராகு புக்தி நடக்குதுங்க சார். ஏற்கனவே ஒரு ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் ஒர்க் இது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி நிறைய நஷ்டமாயிடுச்சுங்க சார். ரொம்ப கடன் பிரச்சனையில இருக்கும். வேலை வாய்ப்பும் சரியா வரமாட்டேங்குது சார். கான்ட்ராக்ட் ஒர்க் தான் எடுத்து செய்யறாரு, ஆனா சரியான வேலை வாய்ப்பு வரலைங்க சார். சரி, ஆனால் அவர் வந்து கும்ப லக்னம், கன்னியா ராசி, உத்தர நட்சத்திரம் இல்லையா? 4ஆம் பாதம் சார். சித்திரை மாசம் பிறந்தாருங்க. சரி சரி சரி. அதாவதுமா அவர்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் சிரமம் பார்க்காம பழனி முருகருக்கு போயிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். பழனி முருகருக்கு அடிக்கடிக்கு போகிறது பெரிய அளவுக்கு ஒரு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். அதோட செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய கதம்ப சாதத்தை உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். மேலும் வந்து இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து ரெகுலராக திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு செல்ல செல்ல தான் இந்த கடன் பிரச்சனை தீரும். திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு செல்வதுடன் சூரியனுக்கு, நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு பசுனை தீபம் போட சொல்லுங்கள். மிராக்கலாக நிறைய விஷயங்கள் மாறும். பழனி முருகருக்கு வருடத்துக்கு ஒரு முறை விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அசைவத்தை தவிர்த்துக்க சொல்லுங்கள். இரவு 6 மணிக்கு முன்பாக உணவு முடித்துக்கொள்ள சொல்லுங்கள். இரவு நேர உணவை பசித்தால் பழங்கள், பிஸ்கெட் போன்றதை எடுத்துக்க சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் மாற்றங்களும் அனுகூலம் ஏற்படும். பழனி முருகருக்கு அடிக்கடிக்கு செல்ல தொழில் மேன்மைப்படும். திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு பசுனை தீபம் விசேஷம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் கனகாம்பாளுங்க மேடம். பையனுக்கோசரம் கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க சார். உங்க ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப நாள பாத்துட்டே இருக்கிறேங்க. ட்ரை பண்ற கிடைக்கவே இல்லைங்க சார். கிடைச்சிடுச்சு இல்ல, இப்ப பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொல்லுங்க. பையனுக்கோசரம் பேசுறேன், கேட்கணும் சார். பையன் பேரு சுதாகருங்க. 28 வயசுங்க. மேசராசி, அசுனி நட்சத்திரங்க. லக்னம் கடக லக்கணங்க. சரி. பையன் வேலைக்குமே கல்யாணத்துக்காக ரெண்டுக்கு கேட்கணுங்க சார். சரி சரி சரி. அதாவதுங்க, பையனுடைய உத்தியோகத்துக்கு எப்போவுமே ரெகுலராக அவரை வந்துமா தொடர்ச்சியாக என்றைக்குமே வந்து அறுபடை வீடு முருகர் சன்னிதானத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்கள். இப்போ மாலை போட்டுட்டே இருக்கிறானுங்க சார். அறுபடை முருகர் கோயிலுக்கு ரெகுலராக போக போக அவருக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை, ஏன்னா உத்தியோகம் இந்த ஜாதகப்படி இவருடைய லக்னத்துக்கு இவருடைய ராசிக்குமா அடிக்கடிக்கு உத்தியோகத்தை விட்டுட்டு வந்துடக்கூடிய ஜாதகம் இது. அதனால் வந்து அந்த அறுபடை முருகருக்கு ரெகுலராக போக சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் ரெகுலராக விநாயகர் சன்னிதானத்தில் பசுனை தீபம் ஏற்ற சொல்லுங்கள். அருகம்புல் கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை அசைவத்தை தவிர்த்துக்க சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு நேர உணவை வந்து 6 மணிக்குள்ளாக சாப்பிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெகுலராக செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் இவர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது சாப்பாடு உணவு தானம் கொடுக்க உத்தியோகத்தில் நல்லா வரும். திருமண அமைப்பில் இவர் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இருந்தாலும் சரி, நாம் அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி 3 நரசிம்மர் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகக்கூடிய வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மரை முதல் தரிசனமாகவும், அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்பம் நரசிம்மரை 2வது தரிசனமாகவும், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள நம்ம பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மரை 3வது தரிசனமாகவும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் திருமணத்தில் அனுகூலம் ஏற்பட்டு சந்தோஷ அமைப்பு ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு. திருமணம் முடிந்த பிறகு வருடம் தொடர்ச்சியாக செல்வது இந்த 3 ஸ்தலத்திற்கு ஜாதக ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் பரிகாரம். அடிக்கடிக்கு செல்லக்கூடிய இடம் வந்து அறுபடை வீடு. உத்தியோக நிமித்தமாக செவ்வாய்க்கிழமையில் கணபதிக்கு அருகம்புல்லும் பசுனையும் சந்தோஷத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், நாங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து பேசுகிறோம் சார். திருவனந்தபுரமா? ஆமாம் சார். பூர்வீகம் சிவகாசி சார். இப்போ பையனுக்காண்டி இங்கே 1.5 வருஷம் வந்து. சரி, சொல்லுங்கம்மா. பையன் கல்யாணத்துக்காண்டி கேட்கணும் சார். 1/11/85. 1/11/85. 31 வயசு ஆகுது இல்லையா? ஆமாம் சார். மிருகசிரீசம் 1ஆம் பாதம். சரி.
ரிஷபராசி ம் மீன லக்கணம் சார். சரி. கல்யாணத்துக்கு பார்க்கணும் சார். கல்யாணத்துக்கு திருவனந்தபுரத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற குருவாயூரில் போய் ஒரு துலாபாரம் கொடுத்துருங்க. கோயிலில் வந்து துலாபாரம் அவருக்கு மனதில் என்ன தோணுதோ அந்த பொருளை கொடுத்துருங்க. கோயில் குருவாயூர் சன்னிதானத்தை 9 முறை சுற்றிட்டு வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. திருமணம் முடிந்த பிறகு ஒரு வருடமாக 7 வருடம் தொடர்ச்சியாக வந்து கணவன் மனைவி துலாபாரம் கொடுப்பதாக வேண்டிக்க சொல்லுங்கள். குருவாயூர் கிருஷ்ணரை வைத்து தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். புதன்கிழமை மட்டும் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்ல திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு உடனடியாக திருமண பிராப்தம் கைகூடுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. உடனடியாக திருமண பிராப்தம் தைக்கு மேலாக அது கூடுவதற்குண்டான குருபலமும் இருப்பதனால் மிக சந்தோஷமான விஷயம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வசந்தி சென்னையில இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம். எங்க பையனுக்காக கேட்கணுங்க. சரி. கும்பராசி, சதய நட்சத்திரம், கடக லக்னம், 2ஆம் பாதம், சதயம் 2ஆம் பாதம். வயசுமா? 28 வயசு ஆகுதுங்க. சரி, சொல்லுங்க. எங்க பையன் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் அவனோட கல்யாணத்தை பத்தியும் கேட்கணும். குரு தசை முடிஞ்சிடுச்சுங்களா இல்லை இன்னும் நடக்குதா? சனி தேசம் நடந்துட்டு இருக்கு. சனியில் சனி புத்தி நடக்குதா அவருக்கு? புத்தி நடக்குது. சரி சரி. என்ன லக்னம் சொன்னீங்க? கடக லக்னம் சார். கடக லக்னம். சரி. இப்போ என்ன வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு? ஏன் இப்ப விசா அப்ளை பண்ணியிருக்காங்க ஆபீஸ்ல, அங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? அவனோட திருமணம் அடுத்த வருஷத்துல நடத்தலாமா அப்படின்ற ஒரு இது கேட்கணும். அது இந்த உத்தியோகம் வெளிநாட்டு கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தத்துக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் தள்ளி போனாலும் கண்டிப்பாக சித்திரை முடிந்தவுடன் அது பிராப்தம் கைகூடுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பே காணப்படுகிறது. திருமண அமைப்பு வந்து கண்டிப்பாக அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாதம் முடிந்த பிறகு தான் அந்த திருமணத்திற்கு உண்டான அமைப்புகள் கைகூடும். கண்டிப்பாக வந்து அவருடைய வெளிநாட்டு அமைப்புக்கு கடல் கடந்து போகிறதுக்கு காலஸ்திரிக்கு செல்ல சொல்லுங்கள். அங்கே இருக்கிற அம்பாலையும் சிவனையும் மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. கோயிலில் முடிந்தால் பசுனை கொடுக்க சொல்லுங்கள். வெள்ளை வகை இனிப்பு இருக்கும், பால்கோவா என்று சொல்லக்கூடிய இனிப்பை இஷ்டத்துக்கு அவருக்கு எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி போய் கொடிமரத்திலேருந்து பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த உத்தரவுக்கு உண்டான அனுகூலம் கிடைத்த பிறகு திருப்பி போய் காலஸ்திரி பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் நன்றி சொல்லிட்டு வர சொல்லுங்கள். ஊர்லேருந்து திருப்பி வந்த பிறகும் அதே நன்றி திருப்பி சொல்ல சொல்லுங்கள். காலஸ்திரிக்கு உடனடியாக செல்வது விசேஷமான பலனையும் கடல் கடந்து அந்த உத்தியோகத்தில் ஆஃபீஸில் செலக்ட் செய்யக்கூடிய பிராப்தமும் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோம்மா, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேம், என்னோட பேர் சௌமியா. நான் ராம்நாட்ல இருந்து கால் பண்றேன். சார் கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். சார், என்னோட பேர் சௌமியா. எனக்கு மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்கணம். வயசுமா? வயசு 24. சரி, சொல்லுங்கம்மா. கேது தசை நடக்குதா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்கணும். உத்தியோக பிராப்தம் நன்றாக இருப்பதற்கு ஸ்ரீரங்கம் செல்லுங்கம்மா. ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணி பெருமாளை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி கொடிமரத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்ணுங்கள். கோயிலிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து மனதார ஸ்ரீரங்கம் ரங்கநாத படத்தை வைத்து தினமும் பசுனையால் 5 அகல் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று 6 தாமரைகளை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது உத்தியோகத்தில் மேன்மை எடுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினைக்கிற உத்தியோகத்திற்கு உண்டான அனுகூலத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்தில் சுகன்யா பேசுறீங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சுகன்யா. சார் சொல்லுங்கம்மா, கேட்குது. என்னோட தம்பிக்கு கேட்கணும் சார். தாராளமாக கேளுங்க. துலாம் ராசி சார், மீன லக்னம். என்னம்மா? துலாம் ராசி, மீன லக்னம் சார். நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம் சார். வயசுமா? வயசு 23 சார். 1993 பிறந்தாங்க சார். சரி, சொல்லுங்க. சார், அவனுக்கு ஒரு தொழில் நல்லா அமைய மாட்டேங்குதுங்க சார். ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். சரி, தொழில் நிரந்தரமாக சரியா இல்லை அவருக்கு, இல்லையா? சரி, ஆமாங்க சார். தென்குடி திட்டை தஞ்சாவூரில் போயிட்டு ரெகுலராக சரணாகதி அடைய சொல்லுங்கள். தென்குடி திட்டையை விடவே வேணான்னு சொல்லுங்கள் ராஜகுருவை. வருஷத்துக்கு 2 முறை 3 முறை மனதார சந்தோஷமாக சொல்லுங்கள். நைட் ஏறினா காலையில் தஞ்சாவூர் தரிசனம் முடிச்சுட்டு உடனே வந்துடலாம். ஒரு அற்புதமான ஸ்தலம். அவர் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவுக்கு விசேஷம் அனுகூலம் தரும். அதோட மகான்கள் வழிபாடு வந்து வேலைக்கிழமை இவருக்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தொழிலில் நிரந்தரமான அமைப்பையும் பிற்காலத்தில் பெரிய அளவுக்கு உத்தியோகத்தையும் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய அற்புதத்தை தரும்.
தென்குடி திட்டை தஞ்சாவூரில் இருக்கின்ற அந்த கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அபிஷேக விபூதியை வாங்கி அந்த விபூதியுடைய நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். சரணாகதி அடையக்கூடிய இடம் வந்து தென்குடி திட்டை. வேலைக்கிழமை அசைவத்தை தவிர்த்து சொல்லுங்கள். வேலைக்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள் மானசீகமாக யாருக்காவது மனதார வேண்டி ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். விசேஷமான பலனை விரைவில் பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஷ் கண்ணா. சொல்லுங்க ராஜேஷ் கண்ணா. சார் எனக்கு தொழில் திருமண வாழ்க்கை எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. எதுவுமே சரியில்லை. என்னுடைய ராசி வந்து துலா ராசி, சித்திர நட்சத்திரம், மீன லக்கணம். வயசுங்க 36. 36 இல்லையா? மீன லக்னம். குரு கெட்டு போயிருக்கா உங்க ஜாதகத்துல? மீன லக்கணம். அதான் மீன லக்னம். குரு கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார் சொன்னாங்க. சரி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இது வரைக்கும் பண்ணீங்களா? குருவுக்கு நான் எதுவும் பரிகாரம் பண்ணல சார். சரி சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அடிக்கடிக்கு போங்க. கோயில் குளத்தில் உட்காந்து, பொற்றாமரை குளத்தில் உட்காந்து கோளர் பதிகம் திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் படிங்க. அதோடு வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் செல்லணும். திருச்செந்தூரில் உங்கள் இடைக்கிட பச்சரிசி கொடுப்பது பெரிய அளவுக்கு பல நிவர்த்தி ஏற்படும். அதோட திருச்செந்தூர் முருகருடைய அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து டெய்லி திருச்செந்தூர் முருகருடைய பச்சை கலர் படம் என்று சொல்வார்கள், அந்த பச்சை கலர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷமான பலனை தரும். திருச்செந்தூர் முருகர் படத்தை, மதுரை மீனாட்சி சுந்தரேச படத்தை வைத்து தினமும் வைத்து கொண்டு தொழுதுட்டு வருவதுடன் புதன்கிழமை வேலைக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும், கண்டிப்பாக புதன்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அம்பாளையும் சிவனையும் வழிபாடு செய்வது, மனதேக பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய பரிகாரம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரையும் சரணாகதி அடைய வேண்டும், கோளர் பதிகத்தை படிக்க வேண்டும், திருச்செந்தூர் செல்ல வேண்டும், பச்சரிசி துலாபாரம் கொடுக்க வேண்டும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார், லைன்ல தாமா இருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கங்க சார், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்க சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் தொழிலுக்காக கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க, அதுக்கு தானே உட்கார்ந்துருக்கோம். அவர் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மீன லக்கணங்க சார். வயசு 42 ஆகுதுங்க சார். இன்னும் ஒரு தொழிலே அமையல. சரி. கவர்மெண்ட் வேலை வாங்கினது ஒன்றும் பாதியிலே அது நின்று போய் கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்குங்க சார். அது என்ன ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு வழிக்கு என்னங்க சார்? அதாவது பூர நட்சத்திரமாமா அவரு? ஆமாங்க சார். சரி, அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம சொல்லுங்க. ரெகுலராக ஆலங்குடி குருஸ்தலம் வந்து தொடர்ச்சியாக போகணும். கும்பகோணத்தில் ஆலங்குடியில் இருக்கிற கல்லாலான தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும், அர்ச்சனை பண்ணுவதும், பசுனை கொடுப்பதும், கோயிலிலே 39 லட்டு தானம் கொடுப்பதும், அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், வேலைக்கிழமையில் கண்டிப்பாக மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது குரு வரையில் உணவு தானம் கொடுப்பதும், வேலைக்கிழமையில் இரவு 6 மணிக்குள்ளாக உணவை முடித்து கொள்வதும், கண்டிப்பாக வேலைக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொள்வதும், மகான்களின் வழிபாடு பண்ணி மகான்களின் நாமத்தை ஜபிப்பதும், குருவே நமக குருவே நமக என்று ஜபித்து கொண்டு இருப்பதும், உத்தியோகத்தில் கண்டிப்பாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். இதை கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அந்த ஆலங்குடி குருஸ்தலம் செல்ல செல்ல நிறைய மாற்றங்கள் இவர் ஜாதகத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். சார், பாவங்கள் நீங்கி வாழ்க்கை சிறப்படைய என்னென்ன ஆலயங்களுக்கு நம்ம செல்ல வேண்டும்? அதாவது திருக்கோடிக்காவல், அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து திருக்கோடிக்காவல் என்றது வந்து கோடீஸ்வரர் ஆலயம், வந்து பிரசித்தி பெற்ற சிவாலயம். அந்த சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா 1008 ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று சொல்வார்கள். இந்த கோயிலில் இருக்கிற சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான சனி பகவான் ஆலயம். இந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு, சிவனையும் சனி பகவானை வழிபாடு செய்வர்களுக்கு அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் கோடிக்கரை தஞ்சாவூரில் உள்ள அந்த சிவன் ஸ்தலத்துக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். நன்றி சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம்.
வணக்கம், நான் வர்ஷினி பேசுறேன் சென்னையில இருந்து. சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம். நான் ஒரு 2 இயர்ஸா ஒருத்தவங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணி 3 months முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அது சந்தோஷமா சொல்லுங்க. ராசி ரோஹிணி நட்சத்திரம். என்னம்மா? வந்து ரோஹிணி நட்சத்திரம். யாருது? என்னோடது வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி. அவரது வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் உடம்பு எனக்கு படுத்துதுன்ட்டு ஹாரோஸ்கோப் போய் பார்க்கும்போது இது மேட்சே இல்ல, வேற வழியே இல்ல, நீங்க டிவோர்ஸ் தான் பண்ணணும்னு 2-3 அஸ்ட்ராலஜர் சொன்னதுனால கொஞ்சம் வீட்டுல ஒரே இதுவா குழப்பமா பிரச்சனையா இருக்கு. ஆனா எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுமே இல்ல சார். அவருக்கு ஜாதகத்துல தாரதோஷம் இருக்கனால என் உயிருக்கு வேற ஆபத்து அப்படின்றாங்க. உங்க லக்னம் 2 பேருதும் சொல்லுமா. எனக்கு வந்துட்டு கன்னி லக்னம், அவருக்கு கடக லக்னம். உங்களது கன்னி லக்னம், அவரது கடக லக்னம் இல்லையா? என்ன பண்ணுங்க, 2 பேருமே சிரமம் பார்க்காம வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ரெகுலராக தொடர்ச்சியாக எப்பயுமே விடக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தென்குடி திட்டை வந்து கண்டிப்பாக ராஜகுரு ஸ்தலத்துக்கு போயிட்டு மானசீகமாக அபிஷேகம் பண்ணுவது விசேஷமான பலனை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விபூதியை வந்து தினமும் நீங்கள் நெஞ்சில் வச்சு கொண்டு வருவது, பெரிய அளவுக்கு தாலி தொங்கக்கூடிய இடத்துல வைத்து கொண்டு வருவது விசேஷமான பலனை தரும். அதோடு திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கு சனி பகவானுக்கு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு அதாவது சனி பகவானை மட்டும் வழிபாடு பண்ணாமல் ஃபஸ்ட்டு சிவனை வழிபாடு பண்ணணும். அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அக்னீஸ்வரர் ஸ்தலம் அது. சனியை அம்பாளையை வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு முழு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை உங்கள் சாரை டெய்லி வச்சு கொண்டு வர சொல்லுங்கள். வருடத்துக்கு இந்த 2 கோயில் ரெகுலராக போயிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் வந்து அபிஷேக பொருளை கொடுத்து கொண்டு வாங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். கணபதி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஏகதந்தே வித்மகே வக்கரத்துண்டா தீமகி தன்னோ தந்தி பிரஜோதாத் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கினே வாங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை பயபக்தியோடு படிங்க. காதலையும் செய்வீங்க. அப்புறமா வந்து ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் எப்படின்னு பார்ப்பீங்களா? காதல் பண்ணாவே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால்தான் காதல் வரும், திருமணமும் வரும். இந்த ஜாதகத்தில் 2 பேருக்குமே தோஷம் இருக்கும். அதனால் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் இல்லாமல் அதை நான் சொன்ன போட்டு தென்குடி திட்டை உடைய ராஜகுருவையும் வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயத்தில் உள்ள ராஜகுருவையும் அக்னீஸ்வரர் கோயிலில் உள்ள பொங்கு சனீஸ்வரரை நம்பி வாழ்க்கையில் இனி வர காலத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்பி வாழுங்கள். அடிக்கடிக்கு சிவன் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவதும் அதே போல் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம் என்று நம்பிக்கையோடு இருங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா பல பிரச்சனை வரும். செய்யுங்கம்மா, இதை செய்யுங்க போதும். கல்யாணம் லவ் பண்ணிட்ட பிறகு ஏன் ஜாதகத்தை தூக்கின்னு போய் சுத்துறீங்க? நிம்மதியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் என் பேர் மோகேஸ்வரி மேடம். நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோங்க மேடம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சார் நமஸ்காரம்மா. ஹலோ சார், நமஸ்காரம் சார். சார் என் பேர் மோகேஸ்வரி சார். நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார். என்னோட லக்னம் வந்து துலா லக்னம் சார். சரி. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சார். வயசுமா? இப்போ நான் வயசு வந்து எனக்கு 24 சார். சார் நான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். துலா லக்னமாமா நீ? சார் இப்போ எப்படிங்க சார்? துலா லக்னமாமா நீ? ஆமாங்க சார், துலா லக்னம் சார். பூர நட்சத்திரமா? பூர நட்சத்திரம் சார். சார் நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, ரெகுலராக வெள்ளிக்கிழமை சிவாலய தரிசனம் பண்ணுறது பெரிய அளவு விசேஷம் ஏற்படும். அதோடு வந்து கண்டிப்பாக கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே வந்து சுக்கரனுக்கு வந்து பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொண்டு வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுவதா சிவனுக்கு வில்வத்தை கொடுத்து அர்ச்சிப்பது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் உத்தியோகத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை அரும்பாவிலிருந்து வரதராஜன் பேசுறேம்மா. ஐயா வந்து பேசணுமா? சொல்லுங்க வரதராஜன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நமஸ்காரம். சொல்லுங்க. 20/3/72 வரதராஜன் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி கன்னியா லக்னம் 2ஆம் பாதம் சார். குரு தசையில வந்து ராகு பூஜை நடக்குது. கன்னியா லக்னம்? ஆமா சார். சரி சொல்லுங்க, என்ன வேணும்?
குரு தசை எனக்கு ரொம்ப மறுப்பு ஜென்மம் மாதிரி ஏகப்பட்ட குரு தசையில் வந்து இது வந்து குரு தசை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் ராகு முடிஞ்சு குரு தசை ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள், உத்தியோகம், தொழில் அமைப்பு, குடும்ப அமைப்பு அனைத்துக்குமே வந்து மிக கவனமாக இருப்பது வந்து விசேஷமான ஒரு பகுதி. அது மிக மிக கவனமாக இருப்பது வந்து அது எழுதப்படாத சட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யார் எது சொன்னாலும் இந்த காலத்தில் அது நடக்கும், அந்த காலத்தில் நல்லது நடக்கும்ன்றாலும் அந்த அவங்க சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக தெய்வ பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்வது தான் உத்தமமான பலனை தரும். முடிந்த அளவுக்கு மந்திராலயம் வருடத்துக்கு ஒரு முறை செல்வதும், அந்த மந்திராலயத்தில் பகவானை ராகவேந்திர வழிபாடு செய்வதும், ராகவேந்திரவுடைய வழிபாடு முடிஞ்சிட்டு கோயில் வெளிப்பிரகாரத்தை 9 முறை சுற்றி 9 நமஸ்காரம் செய்வதும், மந்திராலயத்தினுடைய ராகவேந்தருடைய மிருத்திகை மண் என்று சொல்வார்கள், துளசி மண், அதை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், அந்த துளசி மண்ணை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் ஒரு சிட்டிகை வந்து வேலைக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் ஒரு சிட்டிகை போட்டு தண்ணியுடன் கலந்து குடிப்பது பெரிய அளவுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கையில் இந்த பிறவியில் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரம். இப்போ உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், உங்க கேள்வி நீங்க கடன் சும்மா கடன் சும்மா இருக்கேன் ஐயா. அது இதை மெயினாக பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் கடன் சுமைக்கு கண்டிப்பாக அரும்பாகத்தில் இருக்கிறனால சுருட்டப்பள்ளி என்று சொல்வார்கள். அதாவது சுருட்டப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம் வந்து சிவம் பெருமானுடைய ஸ்தலம். பள்ளி கொண்ட சிவன் தான் அந்த சுருட்டப்பள்ளி. அந்த சுருட்டப்பள்ளி சிவனுக்கு 9 வாரம் சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னாவே நல்லெண்ணெய் கொடுத்து மனதாக பிரார்த்தனை பண்ணாவே நிறைய விஷயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். அதோட பிரதோஷத்தில் ஒரு சிவனுக்கு சென்று அபிஷேகத்தை மனதார கண்டு கழியுங்கள். கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கடன் அமைப்பை பொறுத்தவரை. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்க பேசுங்கம்மா. வணக்கம் ஜோதிட நேரம். லைன்ல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல தான்மா இருக்கீங்க, இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. வணக்கம். சார், இப்ப கஷ்ட காலத்துல எல்லாம் வந்து நம்ம எந்தெந்த ஆலயங்களுக்கு போகணும்? அதாவது கபில் ஸ்தலம்ன்றது தஞ்சை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கஜேந்திர வரதன்ற பெருமாள் ஸ்தலம் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் போயிட்டு இந்த கஷ்டகாலம் எந்த கஷ்ட காலத்தில் வந்தாலும் இந்த கஜேந்திர வரத ஸ்தல கபீர் ஸ்தலத்தில் உள்ள தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற இந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணி அந்த கோயில் முறைப்படி பூஜை எல்லாம் செய்வது கண்டிப்பாக எல்லா விதத்து கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த கஜேந்திர ஸ்தலம். ஓகே, நன்றி சார். காலர் இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார், நான் ஆண்டிப்பட்டிலேருந்து பேசுகிறேன் சார். தங்கப்பாண்டியன் பேர். சொல்லுங்க சார், கிட்ட பேசுங்க. சார் சொல்லுங்க, சத்தமா பேசுங்க. சார் என் பையனுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் 27/1/2007 சார் பிறந்தது. 2007 இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். சொல்லுங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் சார். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். சொல்லுங்க. பையனுக்கு வந்து இவன் கார்த்திகை பேர் வச்சிருக்கேன். அது பேர் ராசி இல்லைங்க, கார்த்திகன் கார்த்திகன் பேர் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். லக்னம் என்ன குழந்தைக்கு? லக்னம் தெரியுங்க சார். சரி, குழந்தை டேட் ஆஃப் பர்த் என்ன சொன்னீங்க? 27/1/2007. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, மொத்த கூட்டுத்தொகை இன்ஷியலோடு சேர்த்து கூட்டுத்தொகை வந்து 23, 32, 41 என்று 5 முடிகிற மாதிரி இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. பெரிய அளவுக்கு நல்லதாக அனுகூலமாக இருக்கும். ஏனென்றால் இது மாதிரி 5 என்று பேர் வைங்க. அது இல்லைன்னா 37, 46 என்று 1 வர மாதிரி கூட அடுத்த ஆப்ஷனில் பேர் வைக்கலாம். 5 வைப்பது இந்த குழந்தைக்கு நல்ல அமைப்பு தரும். ஆனால் இன்ஷியலோடு சேர்த்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு பேருக்கு வந்து H என்று பார்த்தீங்கன்னா, N என்று பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லுவாங்க, C என்று பார்த்தா 3ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி என்று பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் டெய்லி ஷீட் கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் ஒரு எழுத்துக்கும் என்னென்னு எழுதியிருப்பாங்க. அதை மொத்தமாக கூட்டி ஒரு பேர் ஒரு லெட்டருக்கு எழுதி அந்த லெட்டர் கீழே எழுதி மொத்தமாக கூட்டுத்தொகை 5 என்று வர மாதிரி அல்லது 1 என்று வரக்கூடிய மாதிரி பேர் வைங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். என் பேர் தமிழ்மணி. எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாமக்கல். சார் கிட்ட பேசுங்க.
தொழில் வந்து கரெக்டாக அமைய மாட்டேங்குது. தொழில் வந்து துலா ராசி, துலா லக்னம், சுவாதி நட்சத்திரம். இல்லை தொழில் வந்து என்ன சொன்னீங்க, கஷ்டப்படுதா? தொழில் வந்து கரெக்டாகவே அமைய மாட்டேங்குது. சரி சரி, வயசு என்னங்க இப்போ உங்களுக்கு? 27. சரி, அதாவது துலா லக்னம், இது வந்து துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து எப்பயுமே வந்து கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி என்று சொல்வார்கள் கும்பகோணத்தில். அந்த கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலனை தரும். கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கோயிலில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். கும்பகோணத்தில் கதிராமங்கலத்தை அடிக்கடிக்கு போக 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 அந்த தொழில் அமைப்பு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு திங்கக்கிழமை அருகில் உள்ள துர்கை சன்னிதானத்திற்கு போய் மனதார பிரார்த்தனை பண்ணுவது, கோயிலை 9 முறை துர்கை சன்னிதானத்தை வலம் வர வர தொழில் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம், நான் இந்திரா பிரியதர்ஷினி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். சார் என்னோட பேர் இந்திரா பிரியதர்ஷினி, சென்னையில இருந்து பேசுறேன். நான் 31/10/1984 பிறந்தேன் சார். 32 வயது. ஆமா சார், 32 வயசு சார். என்னோட ஹஸ்பண்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எனக்கு ஏதாவது அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் சொல்லுங்க, லக்னம் இதெல்லாம் சொல்லுங்க. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் சார், கடக லக்னம். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கடக லக்னம் இல்லைங்களா? சரி சரி, அதாவது நீங்கள் வந்துமா ரெகுலராக வந்து எங்கே இருக்கீங்க நீங்கள்? சென்னையில் ஐனாவரம் சார். கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலை விடாமல் பிடிச்சிக்குங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை போய் கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு முருகர் சன்னிதானத்தில் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணி கோயிலை 5 முறை வலம் வந்து கோயிலில் உள்ள பிரசாத கடையில் 9 லட்டுகளை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்து முருகருக்கு மானசீகமாக சரணாகதி அடைந்துருங்க. 9 வாரம் தொடர்ச்சியாக போங்க. அதுக்கு பிறகு மாதம் 1 வாரம் ரெகுலராக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள், பெரிய அனுகூலங்கள், நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள், எல்லா உத்தியோகம் நன்றாக கிடைத்த பிறகு பழனி முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதாக முடிச்சு போட்டு வீட்டிலே வைத்து விடுங்கள். அந்த அதாவது பூஜை அறையில் எழுதி வைத்து விடுங்கள். உத்தியோகம் உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற மாதிரி உத்தியோகம் கிடைத்தவுடன் பழனி முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரணாகதி அடைவது கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம் ஜோதிட நேரம். மேடம், என் பேரு பாலாஜி. எங்கேருந்து சார் பேசுறீங்க? நான் அண்ணா நகர்ல இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க பாலாஜி. வணக்கம் சார். சார், நான் ஒரு ப்ராப்ளம்னால ஜாப் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அடுத்த ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 27 February 1977. சரி. மேஷ லக்னம். 77 77 இல்லையா? 1970. ஆமா, 39 வயசு ஆயிடுச்சு. சொல்லுங்க. மேஷ லக்னம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சனி தசை நடக்குதா உங்களுக்கு? ஆமாம் சார், ஒரு 8 months நடக்குது. சரி சார், அதாவது அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக இந்த லக்னத்தினுடைய சுயபுத்தியில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிரமம் பார்க்காமல் சென்னையில் இருக்கிறனால சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக போயிடுங்க. சிங்கப்பெருமாள் நரசிம்மரையும் யோக நரசிம்மரையும் கண்டிப்பாக அங்கே லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பாங்க. அந்த சிங்கப்பெருமாள் நரசிம்மருடைய தரிசனம் முடிச்சுட்டு கொடிமரத்தில் பசுனை கொடுத்து மனசிக்காக வேண்டிக்குங்க. தொடர்ச்சியாக சனிக்கிழமை 9 வாரம் வந்து பானகத்துக்கு பணம் கட்டி பக்தர்களை விநியோகம் பண்ண சொல்லுங்கள். 9 வாரம் சனிக்கிழமை சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மர் தரிசனம் முடிச்சுட்டு கண்டிப்பாக மாதம் 1 முறை சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மருக்கு சென்று விட்டு வாருங்கள். பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிகார ஸ்தலம் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோயில். கண்டிப்பாக இந்த சனி புத்தி வரை வேலை கிடைச்சாலும் அந்த உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சனி புத்தி முடிகின்ற வரையில் இந்த தொழில் அமைப்பு உத்தியோகஸ்தானத்தில் பிரச்சனைகள் காணப்படுவதனால் சனிக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் சனி ஓரையில் உணவு தானம் கொடுப்பது அந்த சனியுடைய கோபத்தை, அந்த சனியுடைய வீரியத்தையும் அந்த கிரகத்தினுடைய வீரியத்தையும் நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிறுத்தக்கூடிய பரிகாரம் தான் உணவு தானம் கொடுப்பது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். வெல்கம் பேக். இது சென்னை சில்க் வழங்கும் ஜோதிட நேரம். சார், சுகப்பிரசவம் அடைவதற்கு எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம செல்ல வேண்டும்?
அதாவது அற்புதமான கோயில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் நிறைய கோயில் இருக்குது. அதில் திருவிடைமருதூரில் மகாலிங்கம் கோயில் என்ற கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து மூகாம்பிகை, தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். இந்த சிவன் ஆலயத்தில் வந்து அம்பாள் மூகாம்பிகையை வழிபாடு செய்பவர்களுக்கு சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு உண்டான சந்தோஷமான அமைப்பை இந்த அம்பாள் கொடுப்பார் என்பது அது ஐதீகம். அதோடு வந்து அதே போல் கர்ப்ப பிரச்சனைகள், எந்த விதமான இதுகள், மாதவிடாய் கோளாறுகள், பல விஷயங்கள் பாதிப்பு இருப்பவர்கள் எல்லாம் இந்த திருவிடைமருதூரில் உள்ள மூகாம்பிகை அந்த கோயிலில் போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுபவர்களுக்கு விசேஷமும் அனுகூலமும் கண்டிப்பாக தரும். மகாலிங்கம் திருக்கோயில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான கோயிலில் இங்கே மூகாம்பிகை இருப்பால் அந்த அம்பாளை வழிபாடு செய்வது ஏற்றம் தரும். நன்றி சார். அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கீதா சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், எங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து சரவணன், எல் சரவணன். சரிம்மா. அவர் வந்து 27/11/1977 பிறந்திருக்காரு. சரி. அது இப்ப வீடு கொஞ்சம் லீஸுக்கு போலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு. சரி, அதுதான் நேர காலம் எப்படி இருக்குன்னு. என்னம்மா வீடு மாத்திட்டு போறது? மாத்திட்டு இல்ல சார், இருக்க வீட்லயே லீஸுக்கு விடுறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி அக்செப்ட் பண்ணிக்கலாமா என்னன்னு கேட்கலாம். இருக்கிற வீடு லீஸ் கொடுக்குறாங்களா? ஆமாங்க சார். சரி, டேட் ஆஃப் டைம் இதெல்லாம் சொல்லுங்க. 27/11/1977 சார். அது சொல்லிட்டீங்கம்மா. ராசி சொல்லுங்க. ரிஷப ராசி சார், மிருகசீரிஷம் நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் தெரியல சார் எனக்கு. சார், அதாவதுமா இந்த டைம் வந்து ஆக்சுவலாக வந்து எதுலையாவது பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, லீஸுன்னா அது வாடகை இல்லாமல் இருக்கிறது தானே? ஆமாங்க சார். அது மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாதுமா. இப்போ மாதிரி பண்ணிக்கிறது வந்து சேஃப். அது ஏனென்றால் அடுத்தது அந்த அஷ்டமத்து சனியிலலாம் நம்ம வந்து இந்த பாதிப்பெல்லாம் இல்லாமல் அந்த இருக்கிற வீட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருப்பது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக லீஸுக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறது லீஸுக்கு உண்டான அமைப்புக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அது இப்போ குருபலம் இருக்கிற இந்த டைம்லேயே செஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் அது செய்யறது வந்து கண்டிப்பாக தை மாதம் செய்வது தான் விசேஷம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். டிவி லைன் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஆன்வில இருந்து ஜான்சி ராணி பேசுறேங்க. சொல்லுங்க ஜான்சி ராணி. டிவியை குறைக்கவே மாட்டேன்றீங்களா? சத்தத்தை குறைக்கலன்னா எப்படி பேச முடியும்? வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், விழுப்புரத்துல இருந்து தமிழ்தாசன் சார். சரி சொல்லுங்க சார். மூல நட்சத்திரம், தனுசு ராசி, ரிஷப லக்னம் சார். வயசு 33 சார். 1983 சார். சரி, சந்திர தசை நடக்குதா? ஆமாங்க சார். சரி, என்ன வேணும் சார்? ஒர்க் இந்த மாதிரி தான் சார். தொழில் பண்ணியிருந்தா நல்லா நடந்துன்னே இருந்தது. டக்குன்னு அப்படி தொழில் நின்று கடன் ஆகிப்போச்சு சார். எந்த வேலை செஞ்சாலும் செட் ஆக மாட்டேங்குது சார். சரி, எங்க இருக்கீங்க நீங்க? விழுப்புரத்துல? ஆமா சார். விழுப்புரத்துல என்ன பண்ணுங்க, ரெகுலரா வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் கொடுத்துட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை அரிசி இல்லாத உணவு இரவே எடுத்துக்கோங்க 6 மணிக்குள்ள. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு முறை வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய குகை வறந்த கோயிலான பிள்ளையார்பட்டி வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு மனசீகமாக தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அங்கே விநாயகருக்கு தனி கொடிமரமும் சிவனுக்கும் தனி கொடிமரமும் இருக்கும். அந்த 2 சன்னிதானத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு கண்டிப்பாக அந்த கோயிலில் அபிஷேக விபூதி கேட்டு அந்த விபூதியோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சு கொண்டு வாங்க. அந்த விநாயகருடைய தங்க கவச படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டே வாங்க. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே 5 அகல் தீபம் வீட்டிலே ஏற்றிட்டு வாங்க. அந்த விநாயகரை மனதாக வழிபாடு செய்ய நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், அனுகூலங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். கேக்குது சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ராம்ஜி பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ராம்ஜி. சார், என் பேரு 1972 பிறந்தேன் சார். சரி சொல்லுங்க. ஒரு ஏஜ் ஆகுது. அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, மீன லக்னம். சார், எனக்கு 2006 மட்டும் ஒர்க் சம்பாதிச்ச மாதிரி இருந்தது. 6லேருந்து இது வரைக்கும் வந்து நானும் ஒருத்தர் சொல்ற பரிகாரம் பண்ணி பார்த்தேன்.
லைஃப்ல எந்த சேஞ்ச் இல்ல, கடன் போன எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டம். ஒண்ணு நான் ஏமாந்துறேன், இல்ல என்ன ஏமாத்திடுறாங்க. இதே தான் நடந்துட்டு இருக்கு. இதை தவிர ஒரு கேஸும் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதுவும் முடியிற கண்டிஷன்ல இருக்கு. அதான் இது ரெண்டுத்தையும் கேட்போம்னு சொல்லிட்டு தான் சார் ஃபோன் பண்ணேன். சுக்கிரதசையா உங்களுக்கு இப்போ? ஆமா, சுக்கிரதசை சார். சரி சரி சரி. அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மீன லக்னமா நீங்கள்? மீன லக்னம் சார். ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு மத்தியானம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது தயிர் சாதம் ப்ளஸ் ஊறுகாவுடன் தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக விடாதீங்க. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் என்று இருக்கும். திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு சென்று விட்டு தரிசனம் பண்ணி பசுனை மட்டும் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் 25 கிலோ பச்சரிசி கோயில் மடப்பள்ளிக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இதை மட்டும் ரெகுலராக பண்ண பெரிய அளவு மாற்றங்கள் அனுகூலங்கள் பார்க்கலாம். அனுமன் காயத்ரி மந்திரம் இருக்கும், அனுமன் சாலிசா என்ற மந்திரங்கள் இருக்கும். டெய்லி கேட்பதன் மூலியமாக பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் உங்களுக்கு இருக்கிற பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். படிப்படியாக இந்த அமைப்பு வந்து சித்திரை மாதத்துக்கு பிறகு நிறைய முன்னேற்றங்கள் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சாந்தி ஃப்ரம் ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன் மேம். சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க சாந்தி. சார் என் பையன் வந்து +2 படிக்கிறான். பூச நட்சத்திரம், கடகராசி, மகர லக்னம் அவன். சரி சொல்லுங்க. இப்போ அவன் +2 ரொம்ப நல்லா படிக்கிறான். அவன் வந்து முதலிடம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கா? அதாவதுமா நீங்கள் அவருடைய அமைப்பில் வந்து அந்த புதன் தசை நடக்குது இல்லைங்களா இப்போ அவருக்கு? ஆமாம் சார். ஆமாம், அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த புதனுடைய லக்னத்துக்கு அமைப்புக்கு மற்றபடி கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது. சென்னையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக அவர் அதனால் ஒரு வாட்டி மட்டும் மாதத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஏதாவது ஒரு நாளில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் போயிட்டு குருவாயூரப்பனை 9 முறை சுற்றிட்டு வழிபாடு பண்ணி கும்பிட்டுட்டு வர வைங்க. கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு விசேஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். அதோடு வந்து மாதத்துக்கு ஒரு முறை வழி அடையாறு அனந்த பத்மநாப கோயிலுக்கு தரிசனம் சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலை 9 முறை சுற்றிட்டு வந்தால் அவருக்கு வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முதலிடம் வருவதற்கு உண்டான அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். விஷ்ணு சகசரநாமம் என்ற பாடலை வந்து தினமும் கேட்க சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக முடிந்தால் வருவோம் என்று பிரார்த்தனை பண்ணி முடிச்சு போட்டு வச்சுருங்க. விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். அந்த குருவாயூரப்பனுக்கு மட்டும் ஒரே ஒரு புதன்கிழமை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெயை டெய்லி ஒரு டிராப் தம்பியை வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். அது பெரிய அளவுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய அமைப்பு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் அருண் மேடம், அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன். சார் கிட்ட பேசுங்க. ஓகே சொல்லுங்க அருண். சார் எங்கள் தம்பி பேர் தனராஜ் சார். ஒரு ஏஜ் 1995 மேடம் இயரு. சரி 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கான். என்னங்க சொல்லுங்க, என்ன வேணும்? ஆமாம், நான் டிப்ளமோ முடிச்சிருக்கான். வேலை ஏதாச்சும் நல்ல வேலை என்ன? சரி இது கொடுங்க. அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரம். என்னம்மா? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சத்தமா பேசுங்க, ஏன் இந்த வயசுல சத்தமா பேசுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியாது சார். சரி, அவருக்கு வந்து உத்தியோக பிராப்தம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே அனுகூலம் ஏற்படுவதற்கு சிரமம் பார்க்காமல் அவர் சோளிங்கர் நரசிம்மர் அடிக்கடிக்கு போயிட்டு தரிசனம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. மாதத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வர அந்த உத்தியோகத்தில் உள்ள அனுகூலத்தை கண்டிப்பாக இவருடைய நட்சத்திரத்துக்கு சோளிங்கர் நரசிம்மர் பெற்று தருவார். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரே ஒரு முறை மட்டும் திங்களூர் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலத்திற்கு போயிட்டு மனதார பசுனை கொடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அடிக்கடிக்கு செல்லக்கூடிய இடம் சோளிங்கர் நரசிம்மர். வருடத்துக்கு ஒரு முறை திங்களூருக்கு சென்று விட்டு வருவது அவருக்கு வந்து தொழில் நிமித்தமான உத்தியோகத்திற்கு உண்டான அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாலரவிக்குமார், திட்டவடியில இருந்து பேசுறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார், என் பேர் பாலரவிக்குமார் சார். சரி. டேட் ஆஃப் பர்த் 29/12/1985 சார். 85. சொல்லுங்க, என்ன வேணும்? ஆமாம் சார். கடகராசி, சிம்ம லக்னம் சார். சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லைங்க சார். கடகராசி, சிம்ம லக்னங்க. நான் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சார். பூச நட்சத்திரம். சரிங்க. உத்தியோகத்தில் சரியில்லாமல் இருக்கீங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள்? இப்போ வந்து ஊர்ல தான் சார் இருக்கேன், வேலை இல்லாமல். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில் இருந்தேன் சார். எந்த ஊரில் இருக்கீங்க?
திட்டக்குடி சார், திட்டக்குடி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க, அது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். கடலூர்லேயே இருக்கிறனால சிங்கர்குடி நரசிம்மரை தொடர்ச்சியாக பிடிச்சிக்குங்க. 9 வாரம் முடிஞ்சால் தொடர்ச்சியாக சிங்கர்குடி நரசிம்மரை வந்து வணங்கிட்டு வெள்ளிக்கிழமை வணங்கிட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். சிங்கர்குடி நரசிம்மருக்கு பசுனை கொடுத்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை அசைவத்தை சாப்பிட்றதை விட்டுட்டு கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மீண்டும் ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் மேடம் மந்தவெளியிலேருந்து பேசுகிறீங்க, சுரேஷன் பேருங்க. சார் கிட்ட பேசுங்க. சார் ஹலோ நமஸ்காரம்மா. வணக்கம் சார். சார் சுரேஷன் பேர். 20/2/1966 சார். 20/2/1966. சரி. சதய நட்சத்திரம், மகர லக்னம், கும்பராசி சார். சரி. ஒரு 2 வருஷம் முன்னாடி தவிர்க்க முடியாமல் வேலை விட வேண்டிய சூழல் ஏற்பட்டு போச்சு. என்ன லக்னம் சொன்னீங்க நீங்கள்? மகர லக்னம் சார். மகர லக்னம். ஆமாம் சார். சரி 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 சரி. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேலையை விட போய் புதன் தசை வந்ததா உங்களுக்கு இப்போ? எனக்கு அவ்வளோவா தெரியல. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. இப்போ வேலை வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு. இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எப்போ செட் ஆகும்? எப்படி? எங்கே இருக்கீங்க? மந்தவெளி சார். மந்தவெளியில் தான் இருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த மந்தவெளியில் இருக்கிறச்ச நீங்கள் பக்கத்துலேயே தானே அந்த நம்மளுடைய சுக்கிரனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த மயிலாப்பூர் கபாலி கோயிலுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. சரி சார். தெரியுங்களா? வெள்ளீஸ்வரர் என்ற கோயில் சரி சார். மார்க்கெட் ஆண்ட இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோயில். வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக 9 வாரம் போயிட்டு வாங்க. அந்த வெள்ளீஸ்வரரில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் சுக்கிரனுக்கும் பசுனை கொடுத்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிவிடுங்க. அங்கே பிரித்திங்கரா தேவி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நிறைய அளவுக்கு மாற்றங்கள், நிறைய அளவுக்கு சந்தோஷங்கள், அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தலம் வெள்ளீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக 9 வாரம் போகிற பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சமிக்கைகள் ஆரம்பிச்சிடும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் காயத்ரி பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க காயத்ரி. நமஸ்காரம். சார் என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். கேளுங்க. அவர் வந்து 28/1972 பிறந்திருக்காரு. 28/1972. ஓகே. அவருக்கு இப்போ ராகு தசை ராகு பக்தி நடக்குதுங்க. என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் வந்து இது தனுசு ராசி. இப்போ வந்து மகர லக்னம் நடக்குதுங்க. இல்லை லக்னம் மூல நட்சத்திரம். லக்னம் வந்து மகர லக்னம் தான் இருக்கும், நடக்காது. இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் இல்லைங்களா? ஆமாங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தாரு. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அவருக்கு இப்போ எப்படி இருக்க டைமு, அவர் கொடுத்த கொஞ்சம் பணம் வெளியில் கொடுத்ததும் வரல, அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் சன்னிதானத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அது நிறைய விஷயத்துக்கு இந்த கொடுத்த கடன் பிரச்சனையை மனதிற்கு இருக்கிற டென்ஷன்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடும். கோளர் பதிகத்தை குளக்கரையில் உட்காந்து 5 முறை மனதார பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். குங்குமத்தையும் விபூதியும் அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் படத்தையும் வாங்கி கொண்டு தினமும் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். இப்பொழுதுக்கு வந்து அவருடைய அமைப்பில் வந்து 7.5 சனியுடைய தாக்கங்கள், 7.5 சனியுடைய அமைப்பு இருப்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் அவர் திருநாகேஸ்வரம் போயிட்டு வருது விசேஷமான பலனை தரும். திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமைக்கு திருநாகேஸ்வரத்தில் ராகுகால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வந்தாலே விசேஷமும் அனுகூலமும் மன நிம்மதியும் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் வணக்கம் ஜோதிட நேரம். நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுந்தரி. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுந்தரி. நமஸ்காரம். எங்க பையன் வந்து 11/5/1995 பிறந்திருக்காரு. சரி. அவரு கன்னி ராசி, கன்னியா லக்னம், உத்திர நட்சத்திரம். சரி. அவருக்கு இப்போ எம்டெக் படிச்சுட்டு இருக்காரு. அவர் பிசினஸ்ல நல்லா வருவாரா இல்ல வேலையில நல்லா வருவாரான்னு கேட்கலாம் தான். அதாவதுமா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு போக சொல்லுங்கள். கொஞ்ச நாளுக்கு வந்து ஊருடைய இப்போ வந்து அவருக்கு நடக்கக்கூடிய அந்த இது அமைப்புக்கு தசை அமைப்புக்கு கண்டிப்பாக உத்தியோகம் எடுத்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக விடாமல் திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். திருவெண்காடு புதஸ்தலத்தில் 3 குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சிட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிற சன்னிதானத்துக்கெல்லாம் பசுனை கொடுக்க சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கும்
அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மனசாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வருடத்துக்கு ஒரு முறை அகோரமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறதாக வேண்டுதல் செய்ய சொல்லுங்கள். புதன்கிழமை அருகிலுள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமையில் இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். புதன்கிழமை அசைவம் சாப்பிட்றது இருந்தால் தவிர்த்துக்க சொல்லுங்கள். பெரிய அளவு ஏற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இந்த உங்களுடைய பையனுக்கு திருவெண்காடு புதஸ்தலம். ஓகே சார், நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.